உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. வலிப்பு அப்படிங்கிறது ஃபிட்ஸ், சீசர், தாக்கை வலிப்பு, எபிலெப்டிக் அப்படின்னு பல விதமான ஒரு பெயர்களாக அளிக்கப்படுகிற ஒரு விஷயம் தான் இந்த வலிப்பு நோய் அப்படின்னு சொல்றது. இது நிறைய பேருக்கு அனிமிக் ப்ரொஃபைலா இருக்கிறதுனால வர வாய்ப்பு இருக்கு. அதாவது நம்ம உடம்புல ஹீமோகுளோபின், அயன், கால்சியம் இதெல்லாம் குறைஞ்சா இது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. நரம்பியல் கோளாறுகள் இருக்கிறவங்களுக்கு இது வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. எங்காவது உங்களுக்கு பிளட் சர்க்குலேட்டரி டிசார்டர் ஏதாவது இருந்தாலும் வரக்கான வாய்ப்புகள் இருக்குது. சீசர்லயே டிஃப்ரெண்டான கைண்ட் எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் டக்குன்னு அன்கான்சியஸ் ஆயிடுவாங்க, தெரியாது, கீழே படுத்துருவாங்க. ஒருத்தருக்கு நல்ல கையை பிடிச்சி இழுக்கும், நுர தள்ளும். சிலருக்கு மெமரி லாஸ் ஆயிரும். பர்டிகுலர் டைம்ல மெமரி லாஸ், நல்லா அலைவா இருப்பாங்க, உட்காருவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா நீங்க முன்னாடி உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க இருந்தா கூட உங்களுக்கு தெரியாது. அப்படி ஒரு ஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபிட்ஸ் ரகங்கள் இருக்குது. நம்ம மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ் வந்து அருமையான ரெமெடி இருக்குது, கியூரேட்டிவ் ரெமெடி அருமையா இருக்குது. இதில் எடுத்துக்கோங்க. லைஃப் டைம் மெடிசன் மோஸ்ட்லி இதுல தேவையே கிடையாது. நம்ம வந்து ஒரு செடேட் பண்ற மாதிரி மருந்துகள் எடுக்கிறோம். இது போக போக நிறைய பேர் பாருங்க ஃபிட்ஸ் வந்து அப்ப எனக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருந்துங்க, இப்ப அதோட எபிசோட்ஸ் அதிகமா வருது, அடிக்கடி வருது அப்படிங்கறத நம்ம பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் என்னோட உடல்நிலை ஒர்ஸ் ஆயிடுச்சு, ரொம்ப மோசமாயிடுச்சு அப்படின்னு சொல்றவங்களை பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது. வண்டி ஓட்ட முடியும், மேரேஜ் பண்ண முடியும், சந்தோஷமா லைஃப் லீட் பண்ண முடியும், நோயில்லா வாழ்க்கைக்கு உங்களுக்கு கொண்டு போக முடியும். அதற்கு ஆயுஷ் இன்டகிரேட்டட் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான தீர்வு. சும்மா சொல்ல, நீங்க வந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கோம். யூடியூப் சேனலை போய் பாருங்க, கண்டிப்பா இதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த மைண்ட் வந்து ரொம்ப பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய கைண்ட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வருவாங்க. நீங்க பேஷண்ட்ஸ் வரும்போது சிலவர் வரும்போதே, சார் நான் நிறைய ஒரு வீடியோ பார்த்தோம், நிறைய இன்ஃபர்மேட்டிவா இருந்தது, சூப்பரா பண்றீங்க, ஓகே உண்மையாவே உங்க சிஸ்டமே ரொம்ப அழகா இருக்குது அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வந்தது நம்ம வந்து, ஏன்னா எங்ககிட்ட வரும்போது கொஞ்சம் லேட்டா உண்மைதான். ஏன்னா கரெக்டான ப்ராசஸ் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா கரெக்ட் ப்ராசஸ் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கும். முதல்ல உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் நீங்க ஒரு டாக்டர்ஸ் பாப்பீங்க, அவங்க உங்களோட அனாலிட்டிக்ஸ் ஃபுல்லா எடுப்பாங்க, என்னென்ன பிரச்சனைங்கிறத கரெக்டா டயக்னோஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட பழைய ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தா வாங்குவாங்க. அதை வந்து ஒரு சமயம் யாருக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும்னா எங்கிட்ட டீம் ஆஃப் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒப்பீனியன் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் இந்த மெடிசன் இன்டகிரேட் பண்ணி உங்களுக்கு இதான இது டிசைன், இது இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இப்படி ஒரு ஆப்ஷன், இதை வேணா எடுங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பிளட் டெஸ்டோ இல்ல வேற ஏதாவது வந்துச்சு, ஸ்கேன் வந்துச்சுன்னா அதை வந்து டயக்னோசிஸ் கொடுப்போம். அதுல ஏதாவது அப்நார்மல் இருந்ததுன்னா அதுக்கான ஒப்பீனியன் வாங்குவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டயட் அண்ட் ரெஜிமெண்ட் சொல்லி கொடுப்போம். உங்களோட முழு பையில உங்களுக்கு கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலயுமே ஒரு மிஸ்டு டயக்னோசிஸ் வரக்கான வாய்ப்பு 99.999% இருக்காது. இந்த குழப்பமான மனநிலை இருக்கக்கூடியவங்களுக்கு என்னைக்குமே நோய்கள் குணமாகாது. அது நம்ம தங்கத்தை உருக்கி கொடுத்தாலும் சரியாகாது. நிறைய பேர் நெகட்டிவ் மைண்டட் பீப்புள் இருப்பாங்க. வருவாங்க, மருந்து இல்ல சார், எனக்கு இது காசெல்லாம் இல்ல, நான் கொஞ்சம் தான் மருந்து, நம்மளை டெஸ்ட் பண்ணுவாங்க, நான் 10 நாள் 15 நாள் மட்டும் எடுத்துக்கிறேன், அப்புறம் பார்க்கலாம், ஓகே எடுங்க. அவரை பாதி நாள் எடுக்க மாட்டாங்க, உடனே வந்து குறை சொல்லுவாங்க, சார் எனக்கு சரியாகலன்னு. ஓகே, முதல்ல இதெல்லாம் இருந்ததா? ஆமா இருந்தது, இப்போ இல்ல இதெல்லாம் குறைஞ்சிருக்கு, அப்ப வேண்டாம் விட்டுருங்க. சரியாகலைன்னா மருந்து எடுக்காதீங்கன்னா, இல்ல மருந்து கொடுங்க. ஏன்னா மக்களுடைய மைண்ட் வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொன்னா நம்ம தங்கத்தையே கொடுக்க போறோம் கிடையாது. மைண்ட என்னைக்குமே எங்க வேணா மருந்துகள் எடுங்க. நாங்க சொல்றது எங்கிட்டயே வாங்கினா சொல்ல கிடையாது, எங்க வேணா மருந்து எடுங்க. மருந்து எடுக்கும்போது படிப்படியாக நோய்கள் குணமாகுதா, மருந்துகள் படிப்படியாக குறைக்கப்படுகிறதா அல்ல நிறுத்தப்படுகிறதா, ஆரோக்கியம் எந்த டிஸ்டர்ப் இல்லாம நல்லா இருக்கா, அட்லீஸ்ட் கெடாம இருக்கா, இந்த விஷயங்களை நீங்க கேட்டுக்கங்க, உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கங்க. இதெல்லாம் இருந்துன்னா சிறந்த மருத்துவம், அதுல பயப்படவே வேண்டியதில்லை. இதுதான் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். நான் அடிக்கடி சொல்ற ஒரே வார்த்தை என்னன்னா, டாக்டர் சாமுவேல் ஹானிமன், ஹோமியோபதியுடைய தந்தை, மனிதர்கள் மாணிக்கம், அப்படிப்பட்ட அற்புதமான மனிதர் நேயர். அவர் வந்து சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, எல்லா நோய்க்கும் காரணம் சோறா மைண்டை சரியா வச்சுட்டீங்க, மைண்டை பாசிட்டிவா வச்சுட்டீங்க, சரியான அப்ரோச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் டிசீசஸ் கியூரபிள் தான். மைண்டுக்கு அப்புறம் தான் அது சைக்கோட்டிக்கா மாறி அப்புறம் சிபிலிட்டிக் நோயா, தீவிர நோய்களா மாறுது அப்படிங்கிற. மைண்டை கரெக்டா வச்சுட்டீங்க, மோஸ்ட் ஆஃப் நோய் நமக்கு வராது அப்படிங்கறத உண்மை. இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு நல்ல மருத்துவத்துக்குள்ள உள்ள வர முடியும், உங்க நோய்களை தீர்க்க முடியும். சரண்ஸ் மருத்துவமனை. The first duty of the doctor is to educate people not to take lifetime medication unnecessarily. And if it is necessary, that should be without side effect. இதுதான் எங்களோட கான்செப்ட். 6 மாவட்டங்கள், 7 கிளைகள், 50க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள், சமரசமில்லாத சுத்தமான மருந்துகள், உள்நோயாளிகள் பிரிவு, ஹைடெக் லேப் வசதி, யோகா, பஞ்சகர்மா, நோய்க்கு ஏற்றாற் போல அனைத்து ஆயுஷ் சிகிச்சை முறைகள், 23 வருட மருத்துவ சேவையில் பல லட்ச நோயாளிகளை சுகப்படுத்தி இன்றும் மருத்துவ சேவையில் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை, வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் இன்டிகிரேட்டட் ஹாஸ்பிட்டல்.